குறையினும் நோய். புரியுதுங்களா? அப்போது கசப்பு வந்து கூடினாலும் நோய் தான், குறைஞ்சாலும் நோய் தான். கூடுதலாக சாப்பிட்டாலும் அது வந்து நோய், அதாவது உடம்புடைய தொந்தரவு வந்து அதோட இன்டிமேஷன் தான், அதை சொல்கிறது தான். இல்லை அதை வந்து குறைவாக வந்து நம்ம எடுத்துக்கிறது, அதாவது தேவையாக இருக்கும் உடம்புக்கு, பட் ஆனால் நம்ம குறைவாக அதை வந்து சாப்பிட்டா இந்த தொந்தரவு வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறதும் உடம்புக்கு வந்து ரிலாக்ஸ், அதாவது குறைபாடு. சரிங்களா? அப்போது நெருப்பு மூலகம் எந்த சுவையை வந்து இன்டிமேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கசப்பு. அதே மாதிரி நில மூலகம், அடுத்து வந்து நில மூலகம். பஞ்சபூத சுழற்சியில் ஃபஸ்ட்டு நெருப்பு வரும், நெருப்புக்கு அடுத்தது நிலம். நிலம் எந்த சுவையை வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவர்ப்பு, அதுக்கப்புறம் வந்து இனிப்பு. இது ரெண்டுத்தையும் வந்து பஞ்சபூதங்க நில மூலகம் வந்து பிரதிபலிக்குது. அடுத்தது நிலம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று. காற்று மூலகம் எந்த சுவையை வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று மூலகம் வந்து கார சுவையை வந்து பிரதிபலிக்குது, காரம் அப்படிங்கிற சுவையை வந்து பிரதிபலிக்குது. அடுத்தது வந்து நீர் மூலகம். நீர் மூலகம் பார்த்தீங்கன்னா உப்பு சுவை, ஓர்ப்பு சுவையை வந்து பிரதிபலிக்குது. ஓர்ப்பு சுவையோட மிகினும் குறையும் ரெண்டுமே, அதாவது தேவைக்கு அந்த ஒவ்வொரு உடலும் பிரத்யேகமானது இல்லையா? அப்போ ஒவ்வொரு உடம்புக்கும் தேவையானது. இந்த உடம்புக்கு ஒரு சில உடம்புகளுக்கு அதிகமான உப்பு சத்து தேவைப்படுது. இப்போ நாக்கு வந்து அதிகமான உப்பு எடுத்துக்கும். ஒரு சில உடம்புகள் வந்து குறைவான, அதாவது எல்லாருடைய இயல்பில் எல்லாரும் சாப்பிட்ற இயல்பை விட குறைவாக தேவைப்படும். அது நாக்கு தான் இன்டிமேட். சரிங்களா? அடுத்தது மரம். மரம் அப்படிங்கிற பஞ்சபூதங்களை மரம் எந்த மாதிரியான சுவையை இருக்குது பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவையை வந்து எடுக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு சுவையை வந்து தனக்கான தேவையாக வந்து அறிவுறுத்துது. அப்போ நம்மளுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் சொல்கிற அந்த சுவையை வந்து நாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா கூட்டியோ குறைச்சோ அது எப்படி நாம் சொல்லுதோ அதை நமக்கு செய்தோம்னா நம்மளுடைய உள்ள உறுப்புகள் அந்த ஒவ்வொரு மூலகத்துக்கும் 2 உறுப்புகள் சொன்னேன் இல்லையா? அதோடைய சமநிலை குறைவு, இல்லை கழிவு தேக்கம், இயக்க குறைவு, இதெல்லாம் வந்து நோயாக பிரதிபலிக்குது. அப்போ அதுக்கு தேவையான சத்தை வந்து அதை எடுத்துக்கிட்டு அது தன்னோட கழிவுகளை நீக்கிறதும் தன்னை வந்து தன்னுடைய இயக்கத்தை வந்து முறைப்படுத்துறதுமான வேலையை செய்யும். சரி, இப்போ நெருப்பு மூலகம் வந்து அதை இன்டிமேட் பண்ணுற ஒரு இது எப்படி வந்து நம்ம இதை வந்து சத்த குறைபாடு, சுவை குறைபாடு வந்து தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா நாக்கு தான் அதை அறிவுறுத்தும். நாக்கில் சாப்பிடும்பொழுது ஒரு சுவையோடு இருக்கிற ஒரு உணவை எடுத்துக்கும் பொழுது அது நாக்குக்கு பிடிச்சிருந்தா, நாக்கை தாண்டி தான் உள்ளே போகும் இல்லையா? அப்போ நாக்குக்கு பிடிச்சிருந்தா எந்த சுவை வந்து நாக்கு பிடிக்குதோ அதுதான் உடம்புடைய தேவையாக இருக்கும். சரிங்களா? எல்லாருக்குமான பொது உணவு அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். அது பொது உணவுன்றதை விட பொது சுவை அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். இதனால தான் ஒரு குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான தொந்தரவுகள் சில நேரங்களில் ஏற்படும். காய்ச்சல் வந்தால் ஃபேமிலியில் எல்லாருக்கும் காய்ச்சல் வரும். இல்லை அம்மா போடுது, நம்ம தான் குடும்பத்தில் எல்லாருக்கும் அம்மா போடுது. இது எதனால் தொற்று நோய் அப்படின்றதுக்கு அப்படின்னு தவறாக பரப்புறாங்க இல்லையா? இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதாவது ஒரே மாதிரியான சுவை, ஒவ்வொரு உடம்புக்கும் தேவையான சுவையை அறியாமல் நாக்கு சொல்கிற அந்த இண்டிகேஷனை வந்து புரிஞ்சிக்காமல் எல்லாருமே ஒரே சுவையான